ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையும் மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்மளோட பார்ட் 2 பிளேட்ஸ் கிச்சன் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். ஃபிஷ் ஃப்ரை அப்படிங்கும்போது நான் வந்து பெரிய பெரிய சைஸில் இருக்கிற மீனெல்லாம் வச்சு பண்ணி காமிக்கல. குட்டி குட்டி சைஸில் இருக்கிற சால மீன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மீன் பார்த்திங்கன்னா சைஸ் தான் குட்டி குட்டியாக இருக்கும், ஆனால் டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா முள் கூட வேஸ்ட் ஆகாது. அந்தளவுக்கு எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி இதை வச்சு நம்ம சிம்பிளாக வீட்டில் எப்போவும் பேசிக்காக பண்ணக்கூடிய ஒரு ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பட் அதில் வந்து நான் கடைசியாக ஒரு சின்ன ட்விஸ்ட் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். அதுதான் இந்த ஃபிஷ் ஃப்ரைக்கு ஒரு மேஜிக்கல் டேஸ்ட் வந்து கொடுக்க போகுது. ஸோ வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்து ஒரு 3/4 கிலோ அளவுக்கு சால மீனை நல்லா உப்பு வினிகர் ரெண்டும் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மீன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்குது. சால மீன் இதிலேருந்து கொஞ்சம் பெரிய சைஸ்லேயும் கிடைக்கும். இங்கே எது வேணாலும் வாங்கிக்கலாம். இப்போ இது கூட வந்து காரத்துக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அடுத்ததாக இது கூட ஒரு 5-6 பல் பூண்டை வந்து தோல் உரிச்சிட்டு சும்மா ஒன்றும் பாதியமாக தட்டி போட்டுக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம வந்து தண்ணி சேர்த்து கலக்கிறத விட எண்ணெய் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நம்ம சேர்த்துருக்கிற மசாலா எல்லாம் மீனில் வந்து நல்லா பிடிக்கும். கூடவே புளிப்புக்காக ஒரு பாதி லெமன் வந்து பிழிஞ்சு ஊற்றிக்கலாம். ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. ஏன்னா சின்ன சின்ன மீன் தான், அதனால் 1/2 மணி நேரம் ஊற வச்சாலே அந்த உப்பு காரம் எல்லாம் நல்லா சீக்கிரமாக பிடிச்சிரும். இப்போ 1/2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா நம்ம பொரிக்கிறதுக்கு முன்னால் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு கலந்துக்கோங்க. உங்களுக்கு மீன் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 டீஸ்பூன் அரிசி மாவும் நீங்கள் இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை கலந்துட்டு திரும்பவும் வந்து நம்ம ஊற வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. உடனே வந்து நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து நம்ம மீனை ஃப்ரை பண்ணலாம். நம்மளோட சேனலில் நான் நிறைய ஃபிஷ் ஃப்ரை ரெசிபிஸ் போட்டிருக்கேன். வஞ்சர மீன் ஃப்ரை, அப்புறமா பார்த்திங்கன்னா அயிலை மீன் ஃப்ரை, நம்ம பீச்சிலலாம் சாப்பிடுவோம் பார்த்திங்களா, நெத்திலி மீன் ஃப்ரை நல்லா கிறிஸ்பியாக, அந்த ரெசிபி இது எல்லாமே ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நிறைய மீன் குழம்பு வெரைட்டிஸும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் எல்லாம் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ மீனோட ஒரு பக்கம் கொஞ்சம் நல்லா வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. இந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து நீங்கள் இந்த மாதிரி நான்ஸ்டிக் தவாவில் தான் ஃப்ரை பண்ணணும்னு இல்லை. நம்ம நார்மலாக வீட்டில் வந்து தோசை சுடுவோம் பார்த்திங்களா, அந்த தோசை கல்லில் கூட வந்து நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஃப்ரை பண்ணாலே சூப்பராக வரும். இப்போ மீன் வந்து நல்லா 2 பக்கமும் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம எடுத்துடலாம். மீனை வந்து நல்லா கிறிஸ்பியாக வரட்டும்னு ஓவர் குக் பண்ணிட்டாலும் வந்து டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் பார்த்து கவனமாக எடுத்துக்கோங்க. இப்போ கடைசியாக ஒரு ட்விஸ்ட் ஆட் பண்ண போகிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது என்னென்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் மீன் பொரிச்ச கடாயிலேயே மீதி எண்ணெய் இருக்கும் இல்லையா, அது கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஊற்றிக்கோங்க, 1 டீஸ்பூன் அளவுக்கு. இப்போ இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வேணாலும் வெங்காயம் போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. கூட காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி இந்த மாதிரி கண்ணாடி பக்குவத்துக்கு வந்ததும் இது கூட தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா துருவிட்டு போட்டுக்கோங்க. தேங்காய் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்கணும்லாம் இல்லை. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1 நிமிஷம் வதக்குனிங்கன்னா கூட போதும். அதே மாதிரி இதில் தேங்காயும் வெங்காயமும் வந்து நான் கொடுத்துருக்குற அளவு தான் வந்து போடணும்னு இல்லை. இதுக்கு வந்து எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் வந்து தேங்காய் வெங்காயம் அதிகம் சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திரும்பவும் லைட்டாக வந்து கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து கடைசியாக இதில் வந்து நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, அந்த மீனெல்லாம் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ வந்து அப்படியே இந்த கடாயிலே வச்சு ஒரு 4-5 நிமிஷத்துக்கு இதை வந்து நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து நார்மலாக ஃபிஷ் ஃப்ரை பண்ணி சும்மா சாப்பிட்றதுக்கும்
இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்கும் நிறையவே டேஸ்ட் வந்து வித்தியாசமாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணி சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ஃபிஷ் ஃப்ரையை உங்கள் வீட்டில் வந்து ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.